வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்கள் கம்மங்கூழ் ராஜா. முழு கம்பின் சக்தியுடன், மண்பானையின் மணத்துடன், நம்ம ஊர் பாரம்பரிய சுவையோட இன்று உங்கள் முன்னாடி ஹீரோவா நிக்கிறேன். நம்ம ஊர் பாரம்பரிய சத்தான கம்மங்கூழ் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் நண்பர்களே. முதலில் முழு கம்பை நன்றாக கழுவி மண்பானையில் தண்ணீர் ஊற்றி இரவு முழுக்க ஊற வைக்கவும். காலை எழுந்ததும் கம்பு நன்றாக ஊறி மென்மையாக இருக்கும். இப்போது ஊறிய கம்பை கல் உரலில் அல்லது மிக்சியில் சற்று கொரகொரப்பாக அரைக்கவும். அதன் பிறகு மண்பானையை மர அடுப்பில் வைத்து தண்ணீர் ஊற்றி நன்றாக காய்ச்சிக் கொள்ளவும். கொதிக்கும் தண்ணீரில் அரைத்த கம்பு மாவை மெதுவாக சேர்த்து கலக்க வேண்டும். கட்டி ஆகாமல் தொடர்ந்து கிளறிக்கொண்டே இருந்தால் கம்மங்கூழ் நன்றாக வெந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். மண்பானையின் மணமும் மர அடுப்பின் சுவையும் சேர்ந்து சூப்பரான பாரம்பரிய கம்மங்கூழ் ரெடி. எண்ணெய், மோர், வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டால் உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். நாள் முழுக்க சக்தி கிடைக்கும். சுவையும் ஆரோக்கியமும் இரண்டும் சேர்ந்து கிடைக்கும் நண்பர்களே. இயற்கை உணவுல கிரவுன் போட்ட ராஜா யாருன்னா அது நான் தான் நண்பர்களே.